அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம கொடை அளிக்கிறத பற்றி, பிறருக்கு தர்மம் செய்கிறத பற்றி, நல்ல வழிகளில் செய்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் அல்லாஹ் துறக்கிறான்னு என்ன சொன்னால், நீங்கள் எல்லாம் எதை நீங்கள் நல்ல வழியில் செலவு செய்தாலும் இன்னும் பலவற்றை அதற்கு பலனாக நீங்கள் அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதாவது செலவு நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் உங்களுக்கு பயனாக இருந்தால் இருக்கும். அல்லாஹ்வின் திருப்தியை நாடியே நீங்கள் தவிர நீங்கள் செலவு செய்யவில்லை. நல்லவற்றினை நீங்கள் செலவு செய்தவே உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும். மேலும் நீங்கள் அநீதம் செய்ய இழைக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ரெண்டு பேர் விஷயத்தில் பொறாமை கொள்ளக்கூடாது. தங்களது வழங்கிய செல்வத்தை பிறருக்கு உண்மையான வழியில் செலவழிக்கிறவங்க முன்னது அவங்களுடைய அல்லாஹ் கொடுத்த அறிவை நீதமாக தீர்ப்பு கூறுறது, நீதமாக நடந்துக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு அதை பற்றி அந்த அறிவை எத்தி வைக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அவங்க எருள் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களின் எவர் தம் பொருளை விட தம் வாரிசு பொருளுக்கு விருப்பமாக இருப்பவர்கள்னு கேட்டாங்கண்ணா நபிசல்லாம். இல்லை, அதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, எங்களுக்குள்ளது தான் நாங்கள் விருப்பமாக இருப்போம் அப்படின்னு, எங்களுக்குள்ள பொருள் மீது தான் நாங்கள் விருப்பமாக இருப்போம் அப்படின்னாங்களாம். அப்போ நீங்கள் பிறருக்கு கொடுப்பது உங்களுக்கு உள்ளது. ஒரு வாரிசுக்கு நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கல்ல, கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிறீங்களா, அது வாரிசுக்குரியது அப்படின்னு நபிசல்லாம் சொன்னாங்க. பாதி பேரித்தம்பளத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் பிறருக்கு பாதி தர்மம் செஞ்சு நரக நெருப்பை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு நபிசல்லாம் சொல்லியிருக்காங்க. நபிசல்லாம் எதை கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொன்னதே இல்லையா. அடியார்களுக்கு 2 மாணவர்கள் தினமும் இறங்குவாங்களாம். அவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்களாம், நல்ல வழியில் செலவு செய்தவர்களுக்கு நீ ஒவ்வொருவருக்கும் பொருள் அதிகம் வழங்குவாயாகான்னு ஒருத்தர் கேட்பாங்களாம். ஒருத்தவங்க செலவழிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு அழிவை கொடுப்பாயாகன்னு உணர்வானவர் சொல்லுவார்னு அப்படின்னு நபிசல்லாசும் சொல்லியிருக்காங்க. ஆதமின் மகனே, நீ நல்வழியில் செலவு செய்வாக, அப்போது உனக்கு என் மூலம் நற்கூலி வழங்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் கூறியதாக நபிசல்லாசும் அவங்க சொல்லியிருக்காங்க. இஸ்லாத்தில் அமல்களிலே சிறந்தது எதுன்னு கேட்டதுக்கு, ஒரு பசித்திருக்கவருக்கு உணவளிப்பதும் நீங்கள் அறிந்த அனைவருக்கும் சலாம் கூறுவதுமாகும்னு சொல்லியிருக்காங்க. 40 நற்செயல்கள் உள்ளது. அவற்றில் பால் தரும் ஆட்டை ஒருத்தர் கொடுக்கறது அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பால் தரான்லாம் இல்லை, ஏதோ மக்களுக்கு இருக்கிறத கொடுக்குறது இப்போ உள்ளது. இப்போ யார்? ஆதமின் மகனே,